ஆஸ்ட்ரோகிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு யாரெல்லாம் எதிரின்னு பாக்குறோம். சோ சிம்ம ராசிக்காரவங்க ஏற்கனவே அஷ்டமத்து சனியில கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இன்னும் எதிரிகள் தொல்லை வேறையா அப்படின்னு கேக்குறீங்களா? ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. சில விஷயங்களை தவிர்த்துக்கிட்டா உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சோ சிம்மராசி நேயர்களுக்கு பினான்சியல் லோன்ஸ் வாங்குறது, இப்போ நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க பினான்சியல் கன்சல்டன்ஸ்லாம். நான் இவ்வளவு லோன் வாங்கி கொடுக்குறேன், இதுக்கு இவ்வளவு கமிஷன் கொடுங்க, இல்லைன்னா நான் ஃப்ரீயா கிரெடிட் கார்டு கொடுக்குறேன், அந்த லோன் வாங்கி கொடுக்குறேன், சேலரி பேடே செக் லோன் வாங்கி கொடுக்குறேன். முக்கியமா இதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு இந்த காலகட்டத்துல. சோ இந்த மாதிரி ஆப்ஸ் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் வாங்குறதோ இல்ல பேங்க் அப்ரோச் பண்ணி லாங் டேர்ம் லோன்ஸ் வாங்குறதோ இதெல்லாம் தவிர்க்கிறது மிகவும் அனுகூலியமான பலன்களை சிம்மராசினியர்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி தேவையில்லாத ஒரு பயத்தை உண்டாக்கக்கூடிய விஷயங்களை சொல்றவங்கள தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னா அப்படி இருக்குமே, அந்த மாதிரி இருக்கா இப்படி இருக்குமே, இந்த மாதிரி குழப்புறவங்க, பொய்யான ஒரு வதந்திகளை பரப்புறவங்க, தலைவலிக்கே தலையில ஏதோ டியூமர் இருக்கான்ற அளவுக்கு பேசுறவங்க, சோ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்ம தவிர்க்கிறது நல்லது. எந்த ஹெல்த் ப்ராப்ளம் வந்தாலும் முறையான ஹெல்த் செக்அப் பண்ணி சிம்டம்ஸ் என்னென்ன பார்த்து அதோட டயக்னோசிஸ் பண்ணி அதுக்கான கரெக்டான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இந்த காலகட்டத்துல எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி குடும்பங்கள்ல குடும்பத்துல நடக்கிற சின்ன 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 சண்டை சச்சரவுக்கு நடுவுல வர மூன்றாம் நபரோட தலையீடு கூடவே கூடாது இந்த காலகட்டத்துல. அஷ்டமத்து சனி நடக்கிறனால கணவன் மனைவிக்கு இடையே நிறைய பிரச்சனைகள் வரலாம். வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத நாட்களும் கிடையாது, காலமும் கிடையாது எந்த தனி மனிதருக்குமே. சோ இந்த மாதிரி காலகட்டத்துல ஒற்றுமையா இருக்கிறது ரொம்ப முக்கியம். மூன்றாம் நபரோட தலையீட கேட்டு அவங்க வழியில நடக்கிறது மிகவும் ஆபத்தான விஷயங்கள்ல போய் முடியும். உறவுகள்ல விரிசல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால மூன்றாம் நபர் தலையீடு இல்லாம குடும்ப ஒற்றுமைக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு கம்யூனிகேஷன் பண்ணி யாரோட ஸ்ட்ரேஞ்சர்ஸோட டெசிஷனும் எடுத்துக்காம இருக்கிறது சிம்மராசிக்கு இந்த காலகட்டத்துல மிகவும் அனுகூலமான பலன்களை கொடுக்கும். சோ சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் துர்கை அம்மன் வழிபாடு ரொம்ப விசேஷமான பலன்களை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். முக்கியமா செவ்வாவள்ளியில போய் எலுமிச்சை பழம் விளக்கு ஏத்துறதோ, அதே மாதிரி வீரபத்ரர் வழிபாடு சூழத்துல எலுமிச்சை பழம் தலையை சுத்தி வைக்கிறதும் ரொம்ப விசேஷமான பலன்களை சிம்மராசிக்கு கொடுக்கும். அதே மாதிரி திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. அங்க நல்ல தீர்த்தத்துல குளிச்சுட்டு போய் இது பண்ணிட்டு வாங்க. பிள்ளையார்பட்டி கோவில் சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிற அந்த அழகான பிள்ளையார் கற்பக விநாயகரை போய் தரிசிச்சுட்டு வருது உங்களுக்கு ரொம்பவும் மிகவும் சிறப்பான பலன்களை இந்த தமிழ் புத்தாண்டுல கொடுக்கும். சோ சிம்மராசி நேயர்கள் யாரை தவிர்க்கணும்னு தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த ஆண்டு முழுக்க சுபிக்ஷமா இருக்கும் உங்களுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.